வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் நடந்தது. போரில் இறந்த அசுரர்களை எல்லாம் அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு உயிர்ப்பித்து வந்தார். இதை அறிந்த தேவர்கள் கசன் என்பவனை அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்பினார்கள். அதை அறிந்த அசுரர்கள் கசனை கொன்றுவிட்டார்கள். சுக்கிராச்சாரியார் அவனை மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்தார். இவ்வாறே பல தடவை நடந்தது. கடைசி தடவை சுக்கிராச்சாரியாரின் வயிற்றுக்குள் சென்று விட்டான் கசன் என்பது வரை சென்ற பதிவில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை இப்போது காணலாம். இப்பொழுது சுக்கிராச்சாரியாருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. பிரகஸ்பதி புத்திரனே, நீ காரிய சித்தி அடைந்தாய். தேவயானிக்காக நான் உன்னை உயிருடன் வெளிவரச் செய்ய வேண்டும். நானும் இறந்து போகாமல் இருக்க வேண்டும். இதற்கு ஒரே வழிதான். சஞ்சீவினி வித்தையை உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன். நீ என் வயிற்றில் இருந்து கொண்டே உபதேசம் பெற்று அதை தெரிந்து கொண்ட பின் என் வயிற்றை பிளந்து வெளியே வா. நான் இறந்து போவேன். பிறகு நீ கற்ற வித்தையை கொண்டு என்னை பிழைப்பித்து தேவயானியின் துக்கத்தை தீர்த்து விடுவாயாக என்று சொல்லி கசனுக்கு சஞ்சீவினி வித்தையை உபதேசித்தார். அதன்மேல் சுக்கிராச்சாரியாருடைய வயிற்றை கிழித்து கொண்டு கசன் பூரணச்சந்திரனைப் போல வெளியே வந்தான். அறிவே உருவம் கொண்ட சுக்கிராச்சாரியார் வயிறு கிழிந்து இறந்து கீழே விழுந்தார். கசன் உடனே தான் கற்ற சஞ்சீவினி வித்தையை கொண்டு சுக்கிராச்சாரியாருக்கு மறுபடியும் உயிர் தந்து தேவயானியை மகிழ்ச்சி பெற செய்தான். வித்தை இல்லாதவனுக்கு வித்தையை தந்த ஆசிரியர் தந்தை ஆவார். அதுவே அன்றி நான் உம்முடைய வயிற்றிலிருந்து சிசுவாகவே பிறந்திருக்கிறேன். நீர் எனக்கு தாயுமாவீர் என்று சொல்லி சுக்கிராச்சாரியாரை கசன் நமஸ்கரித்தான். பிறகு பல வருஷம் கசன் சுக்கிராச்சாரியாரிடம் படித்து வந்தான். விரதம் முடிந்து ஸ்நானம் செய்த பிறகு குருவினால் விடை கொடுக்கப்பட்டு தேவலோகம் போக புறப்படும் பொழுது தேவயானி கசனை பார்த்து, அங்கிரஸ் பௌத்திரனே, நீ ஒழுக்கத்தினாலும் குலத்தினாலும் கல்வியினாலும் இந்திரியங்களை அடக்கிய தவத்தினாலும் ஒளி பெற்று விளங்குகிறாய். நீ பிரம்மச்சரிய நியமம் தவறாமல் இருந்த காலத்தில் நான் எப்படி உன்னிடம் அன்பு காட்டினேனோ அப்படியே இப்போது நீ என்னிடம் அன்பு காட்ட வேண்டும். பிரகஸ்பதி என்னால் பூஜிக்கத்தக்கவர். அவ்வாறே நீயும் என்னை சாஸ்திரப்படி பாணி கிரகணம் செய்து கொள்வாயாக என்று சொல்லி வணங்கி நின்றாள். அந்த காலத்தில் அறிவும் சிற்சையும் பெற்ற பிராமண ஸ்திரீகள் தைரியமாகத்தான் பேசுவார்கள். அதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. தேவயானி சொன்னதை கேட்ட கசன், குற்றமற்றவளே, குரு புத்திரியாகிய நீ தர்மத்தின்படி என்னால் பூஜிக்கத்தக்கவள். நான் உன் தகப்பனார் சுக்கிரர் வயிற்றிலிருந்து பிறந்து உயிர் பெற்றவன். அதனால் நான் உனக்கு சகோதரன் ஆகிவிட்டேன். சகோதரியாகிய நீ என்னை எவ்வாறு வேண்டலாகாது என்றான். நீ பிரகஸ்பதியின் புத்திரன், என் பிதாவின் புத்திரன் அல்ல. சிநேகிதத்தாலும் காதலினாலும் பல தடவை உயிரிழந்த உன்னை நான் பிழைக்கச் செய்தேன். பற்றுள்ளவளும் குற்றமில்லாதவளுமான என்னை நீ கைவிடலாகாது என்று தேவயானி பலமுறை வேண்டிக் கொண்டாள். ஏவத்தகாத காரியத்தில் நீ என்னை ஏவ வேண்டாம். அழகிய புருவங்களை கொண்டவளே, விசாலாட்சி, கோபம் கொண்டவளே, உனக்கு நான் சகோதரன். எனக்கு சுபம் சொல்லி அனுப்பி கொடுப்பாயாக. தவறுதலின்றி என் ஆசிரியர் சுக்கிராச்சாரியாருக்கு எப்போதும் பணிவிடை செய்ய கடவா என்று கசன் தேவயானியிடம் வேண்டுகோளை மறுத்துவிட்டு இந்திரலோகம் சென்றான். இந்த கதை இத்துடன் நிறைவு பெறவில்லை. சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் மீண்டும் தொடரப்போகிறது. நாமும் அதே சுவாரஸ்யத்துடன் கதையினோடே பயணிப்போம் அடுத்த பதிவில். நன்றி.